வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழகத்தில் எல்லா கூட்டணிகளுமே கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருந்தது. தேமுதிக இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா அப்படின்ற கொஷின் மார்க் இருந்தது. அந்த ரெண்டுக்குமே கடந்த சில நாட்களில் நம்மளுக்கு விடை கிடைச்சிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகளோட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைத்திருக்கிறாங்க. தேமுதிக 5 தொகுதிகளோட அதிமுகவினுடைய கூட்டணியில் இணைந்திருக்கிறாங்க. அது போக சின்ன சின்ன கட்சிகள் எதிர்பார்த்தபடி அவர்களினுடைய லாபம் அது நம்ம தவறு சொல்ல முடியாது. அவர்களுக்கு எந்த கூட்டணியோடு இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு லாபம் கிடைக்குமோ அதை பார்த்து அந்த கூட்டணியோடு இணைந்துட்டாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கடைசி லேப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது வரைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பேசப்பட்டு இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே சொல்லியிருந்த விஷயம் அவங்க அதிமுகவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க பாஜகவோட போயிட்டாங்க. ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமி செம்ம கடுப்பில் இருக்கிறாராம். யார் மேலே? பாமக மேலே கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. ஸோ நெருங்கிய வட்டாரங்கள் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம். அவங்களுடைய அந்த மத்திய அரசுக்கு நம்மளுடைய பின்னாடி இருந்து ஆதரவு கொடுத்தது, பல மசோதாக்கள் ஆதரவு கொடுத்தது, நம்மளுடைய மாநிலத்தினுடைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மசோதாக்கள் தவிர மற்ற எல்லா மசோதாக்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்துருக்குறோம். ஆதரவு டைரெக்டாக தெரிவிக்க முடியாத இடங்களில் நம்ம வெளியில் வந்திருக்கிறோம், வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம் வாக்களிக்காமல். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்களுக்காக செஞ்சுருக்கிறோம். கர்நாடக மாநிலத்தில், உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பணிக்காக ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க, அதையும் நம்ம செஞ்சு கொடுத்தோம். இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய துரோகத்தை அவங்க பண்ணிட்டாங்க. நம்மளுடைய அந்த கூட்டணியை வாலண்டராக பிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்றத ரொம்ப வருத்தத்தில் சொல்லியிருக்கிறாராம். இதற்கு முன்னாடியே நாம தான் அவங்களோட அந்த அலையன்ஸ்லேருந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, நாம் அவங்களோட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மாநில தலைமை நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே மாநில தலைமையில் அண்ணாமலையை வச்சு அவங்க இன்னொரு கேம் ஆடுறதுக்கு பார்த்தாங்க. ஆரம்பத்தில் நமக்கு அது தெரியலை, ஒரு கட்டத்தில் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதற்கப்புறமா அவர் நம்மளுடைய தலைவர்களையே வசைப்பாடினார், தவறாக பேசினார். ஸோ அதை பற்றி தில்லிக்கிட்ட போய் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க அதை கண்டிப்பாங்க, மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தில்லிக்கு வாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அண்ணாமலையை வச்சுக்கிட்டே அந்த மீட்டிங் பண்ணாங்க. சரி, ஓகே, போயாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதற்கப்புறமாவது அவங்க திருத்துவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தில்லிக்கிட்ட சில விஷயங்களை சொன்னோம். ஆனால் அவங்க திருத்தவே இல்லை. இவர் தொடர்ந்து அவருடைய வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாரு. அப்பயுமே யாரையும் வசைப்பாட வேணாம் அப்படின்றது தான் நான் சொன்னேன். நான் யாரையும் பண்ணல. ஆனால் ஜெயக்குமார் மாதிரியான ஆட்களை வைத்து அவர்கள் பேசினாங்க. ஆனால் நான் யாரையும் பேசலை, அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்தோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த கூட்டணியிலேருந்து பிரிச்சுட்டு போய் அவங்களுடைய கூட்டணியில் சேர்த்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் புரிய வைக்கிறேன். வரக்கூடிய அந்த 24ஆம் தேதியிலேருந்து அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் நடைபெறவிருக்கிறதுன்ற தகவலை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த டைமில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துரோகங்கள் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் நான் கேம்பெயின் பண்ண போகிறேன், பிரச்சாரம் பண்ண போகிறேன்றது சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேவை வந்தது அப்படின்னா அரசாங்கத்தையும் பிரதமரையும் கூட விமர்சிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு போனதை எடப்பாடி பழனிசாமி மிக அதிகமான அளவில் பாதித்திருக்குது. அவர் ரொம்ப டென்ஷனாக கடுப்பாக இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. ஸோ அரசியல் கட்சிகள் அப்படின்னு வந்துருச்சுன்னா யார் முன்னாடி போய் ஜெயிக்கிறா அப்படின்றது தான் இருக்குது. நல்லவராக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாக இருக்கிறவங்க தான் அரசியலில் ஜெயிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு வல்லவர் அப்படின்னு சொல்லி பல தருணங்களில் நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த முறை அவருடைய கணக்கு கொஞ்சம் பிசகி இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸோ பார்க்கலாம் அவருடைய அந்த பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.